ஹாய் வணக்கம். வணக்கம். ஓகே மாப்பிள்ள என்ன சவுண்டாக காணையில். ஓகே இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு பதிவு திருமணம் ஓகே என்ன சரி. இந்த பதிவு திருமணத்தை ஒட்டி வந்து உங்களை இந்த இடத்துக்கு வர முடியாதவங்கள ஒருத்தவங்களும் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அழகான ஒரு பொக்கேனை தந்திருக்கிறாங்க. மேரேஜ் லைஃப் பண்ணி சொல்லி தந்திருக்கிறாங்க 2 பேருக்கும். சரி ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று தந்திருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு வர முடியாதவங்கள ஒருத்தவங்க தந்திருக்கிறாங்க. யாருன்னு நீங்கள்லாம் கெஸ் பண்ணணும். இது மாப்பிள்ளை சைட்டாகவும் இருக்கலாம், பொம்பளை சைட்டாகவும் இருக்கலாம். உங்களோட கெஸ்ஸிங் ஜார், உங்களோட கெஸ்ஸிங் ஜார் யார் செய்திருப்பாங்க? மாப்பிள்ளை சைட்லேருந்து செய்திருப்பாங்களா, பொண்ணு சைட்லேருந்து செய்திருப்பாங்களா? உங்களோட கெஸ்ஸிங் என்ன? அவங்களோட சைட். ஏன் உங்களோட சைட்ல இல்லையா? யோசிக்கல. சரி நான் சொல்கிறேன்டா, உங்களோட சைட்லேருந்து தான் வந்துருக்கு. சரி தானே, உங்களோட சைட்லேருந்து தான் வந்துருக்கு. யாரா? எல்லாத்தையும் சொல்லவா? யாருன்னு சொல்லி எல்லாம் சொல்லவா? குழுக்களை இருந்துடவா? குழுக்களை இருந்துடவா? சரி ஓகே ரைட். இன்னொரு கிஃப்ட் ஒன்று வந்து ரைட். நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட சைட்லன்னு சொன்னால் யார் செய்திருப்பாங்க? அவர் சொல்லிட்டார் யாருன்னு கெஸ் பண்ணிடலாண்டு. உங்களோட சைட்னு சொன்னால் யார் செய்திருப்பாங்க? மச்சான் தங்கேஸ்வரன். எங்கே இருக்கிறாங்க? பொலண்ட் இல்லை. அந்த மாதிரி இல்லையே. அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இல்லை. உங்களில் பிரியமானவங்களை ஒருத்தங்க செய்திருக்கிறாங்க. அவர் இல்லை. உண்மையிலேயே அவர் இல்லை. நான் பொய் சொல்கிறதுனால தான் நான் இப்போ பொய் சொல்ல விரும்பலை. அவர் இல்லை. உண்மையிலேயே அவர் இல்லை. ரைட். இன்னொரு கிஃப்ட் ஒன்று ரைட். அதை ஓப்பன் பண்ண. என்ன அடிபட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை அதுக்கு தான் கஷ்டப்படுறதுக்கே தான் அந்த சொல்கிறது என்ன அந்த 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 அதுலேயும் ஒரு நீங்கள் வந்து பங்கு கொள்ளணும்னு சொல்லி. ரைட் ஓகே. உடுப்பு என்ன உண்டை மட்டும் எடுத்துருக்கிறீங்க, மற்றதை அப்படியே விட்டுட்டீங்க. ரைட் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் என்னன்னு சொல்லி. சரி ரைட். மற்றது எடுப்பு. ஓகே ரைட். இன்னொரு கிஃப்ட் ஒன்று தந்துருக்காங்க. என்ன இருக்கு? என்ன இருக்கும் சொல்லணும். என்ன இருக்கா? ரைட் ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணு. போச் முதல் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் செய்கிற உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ். சரிதானே? எல்லாருக்குமே ரகசியமாக இப்படி செய்யணும்னு சொல்கிற உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை தந்துருக்குறாங்க. சரி கேஷ் தந்துருக்குறாங்க. ஓகே தானே? இந்த நாளில் இந்த இடத்துல வர முடியாதவங்க தந்துருக்குறாங்க. திரும்பியும் சொல்கிறேன். சரி உங்களோட கெஸ்ஸிங்கில் வேறு யார்? அவர் இல்லாட்டிக்கு வேறு யார்? உங்களோட என்ன பேசணும்? மச்சான இல்லாட்டிக்கு வேறு யார்? அக்கா வருது இப்போ தான். எங்கே இருக்கிறாங்க? ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. அக்கா மட்டும்தானா? நல்லது. அக்கா தான் பிள்ளையர். ஓகே ஃப்ரான்ஸ். சரி சரி இதையும் பார்க்கலாம். சரி தானே? இப்போ யாரை சொல்லியிருக்கிறீங்க? உங்களோட ஒரு மச்சானை சொல்லியிருக்கிறீங்க ஹோலண்டில் என்று சொல்லி. உங்களோட அக்கா அத்தானை சொல்லியிருக்கிறீங்க. மாப்பிள்ளை ஒரு தடமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அப்படியா? சில மாப்பிள்ளை சைடில் இருந்தால் சான்ஸ் இல்லை. சரி ஓகே. என்ன பனிஷ்மெண்ட்டாக என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? ஒரு பாட்டு ஒன்று படிப்பீங்களா 2 பேரும்? டான்ஸ் ஆடுவீங்களா? பிள்ளைய தவறான விட சொன்னால் இல்லை இந்த டைமில் செய்ய முடியாது. அப்படியா? என்ன மாப்பிள்ளை என்னென்னு கேளுங்க. டான்ஸ் ஆடுவாவா? என்ன டான்ஸ் ஆடுவாவா உங்களோட வைஃப்? ரைட். இதை ஓப்பன் பண்ணுங்க பார்க்கலாம். இன்னொரு ஆளை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஆள்
மாப்பிள்ளை சொல்லுங்க இன்னும் ஒரு ஆளை சொல்லலாம். என்னன்னு சொன்னால் அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தாங்களே எனக்கு. அதை மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது, அதில் இருக்கிறது அந்த ஒட்டினதை மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது. உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட. என்ன தலையாட்டப்படுது ஒரு தடவை இல்லையா? ஃப்ரெண்டே இல்லையா? ஓப்பன் எடுங்க வா, எடுத்து காட்டுங்க எங்களுக்கு. சான்ஸ் இல்லையா? ரைட், அந்த பொலித்தீனியை மட்டுங்களேன் பார்ப்போம். மாப்பிள்ளை பார்த்துட்டீங்களா? அப்போ உங்களோட ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறாங்களே ரகசியமாக. அதுதான் யோசிக்கிறேன் என்னென்னு இந்த ஃபோட்டோ. அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை என்ன எங்களுடைய சைட்டில் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையான்னு சொல்லி. கடவுளுக்கு தான் தெரியும். சரி பார்க்கலாம். எங்கே எடுத்தீங்க இந்த ஃபோட்டோ? அந்த மற்றது என்ன காரில் இருந்த ஃபோட்டோ? காரில் இருந்த ஃபோட்டோ எஃபியில் போட்டீங்களா? இது போடையில் அப்போ என்னென்று வந்திருக்கு இந்த ஃபோட்டோ? ரைட், நீங்கள் உரிக்கக்கூடாது. அப்படி திருப்பி காட்டுங்க நல்லா இருக்குது போலடாங்க. ஏன்னா அட்டகாசமான ஒரு ஃபோட்டோ. உங்களோட ஃபோட்டோவும் நீங்கள் தேடி எடுத்தாங்களா? சரி, 2 பேர்ட்ட பேரும் கிட்டத்தட்ட ஒரு சேம் ஆகிருக்குது. அப்படியா? ஸ்ரீதரன் 5 பேர், ஸ்ரீதரன் சுதர்ஷினி. ரைட், இந்த ஃபோட்டோவும் தேடித்தான் எடுத்துருக்குறாங்க. ஏன்னா நல்லா இருக்கா? சரி ஓகே, இப்போ சொல்லுங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கில் யார் 2 பேரும்? மச்சான் பிள்ளைய இல்லாட்டி ஒரு கவிதை ஒன்று இருக்கு, அதையும் பார்த்துட்டு சொல்லுவோமா? ரைட் ஓகே. இனிய பதிவு திருமண வாழ்த்துக்கள். பட்டாடை சரசரக்க, புதுமட்டி ஒலிக்க, நறுமலர்களால் கோர்க்கப்பட்ட மாலையை தோளில் ஏந்தி பூச்சொரிதலாய் இனிய உணர்வுகளுடன் தொடங்கும் இச்செந்தூர பந்தம் தொடரட்டும் என்றென்றுமே. விண்மீன்கள் புன்னகையால் புதுக்கவிதைகள் பாடிடுமே, பூங்காற்றும் தென்றலும் சேர இசைச்சாரல் தூவிடுமே. சூரியனும் சந்திரனும் தன் ஒளிகளால் வாழ்த்திடுமே, நீங்கள் சந்தோஷச் சாரலில் வாழ வாழ்த்திடுமே. கையோடு கை சேர்த்து இதயங்கள் 2 இணைந்து மணவிழா கண்டு மனதை மனத்தால் அரவணைத்து நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழ்வை நோக்கி ஊரார் வாழ்த்துக்களோடு உலகமுள்ளவரை வாழ்ந்திட வாழ்த்திடவே. எண்ணங்களை மலர்களாக்கி மாலை சூடி அணிந்து கொண்டதென்று வாழையடி வாழையாய் பூமலரும் சோலையாய் நல்லதொரு வேளையில் புதுமனங்கள் சேர்ந்திட தேவர்களும் வாழ்த்துவர், வானவரும் வாழ்த்துவர், மண்ணுலகில் வாழ்ந்திடும் மாந்தர்களும் வாழ்த்துவர். எத்தனை இன்பம் இந்த நிமிடத்திலே கொட்டும் மழையும் பூவாய் பொழிய அத்தனை தேவர்களும் ஒருங்கே வாழ்த்த உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்வாய் அமைய வாழ்த்துகிறோம் நாம் என்று தந்திருக்கிறாங்க. ஜாரா சொல்லிட்டேன், நீங்கள் சொன்ன 2 பேரும் சொல்லியிருக்கிறீங்க. வெளிநாட்டில் தான் இருக்காங்க. அண்ணா இல்லையா? உங்களோட அண்ணா செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? சான்ஸ் இல்லை. அப்படியா? என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் கதைக்கிறீங்களேன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரிதானே? இந்த சர்ப்ரைஸ் செய்தவங்களை ஒரு குழுவை தந்தாங்க, உங்களோட கதைக்கிறீங்களே என்று எனக்கு சொல்லியிருந்தாங்க. யாரா? கவிதையும் தந்திருக்கிறாங்க. சிட்டு அக்காவா? கதைக்கிறீங்களே ஒரு தரம் கதைக்கிறீங்க. சரி, அதை ஓப்பன் பண்ணுங்க. சரி, ஓப்பன் பண்ணாதீங்க. ஓகேயா? இந்த சர்ப்ரைஸை யார் செய்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் நெதர்லாந்துலேருந்து உங்களோட மச்சான் தங்கேஸ் பினோ ஃபேமிலியும் ரித்வின் அர்வின் சாயிரா. ஓகேயா நேனா? சரியா? சரி, இந்த தருணத்தில் நீங்கள் எப்போதுமே தான் வர முடியாவிட்டாலும் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் இந்த இடத்துல இருந்தாலும் அவரிடத்துல 2 பிள்ளைகள் இருந்தாலும் இந்த இடத்துல அந்த நினைவு பெருசால் நிறைய நீங்கள் அவங்களுக்கு ஒரு சரீர உதவிகள் நிறைய செய்திருக்கிறீங்களன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. என்றைக்குமே அதை மாட்டேன்னு சொல்லாமல் செய்திருக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. வைஃபுக்கும் தெரியாமல் தான் அந்த ஏற்பாடை செய்திருந்தவர் திடீரென்று அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுது. சரி ஓகே, நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற ஒரு உள்ளம், எப்போவுமே அவங்களும் அவங்களோட குடும்பமும் இறைவனுடைய நல்லாசிகள் பெற்று நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இருந்தாலும் இறைவன் அவங்கள கைவிட மாட்டார். எந்த துன்பங்கள் வந்தாலும் சரிதானே, கைவிட மாட்டார்ன்னு நான் இந்த தருணத்தில் நினைக்கிறேன். நீங்களும் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி வைஃப் எல்லாம் இருக்கிறாங்களே, என்ன சொல்கிறீங்க? தேங்க்யூ மட்டும்தானா? தேங்க்யூ காணுமா?
ஓகே மாப்பிள்ளை நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களோட சகலனுக்கு? மிக்க நன்றி. அப்படியா? சரி, ஓகே. எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கணும், இறைவனுடைய நல்லாசிகள் கிடைக்கணும். மடு அணியினுடைய அருளாசியினால் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த திருமண வாழ்க்கை வந்து நல்லபடியாக இணைஞ்சிருக்குது. ஓகே, சந்தோஷம். அன்னைக்கும் இந்த தருணத்தில் நான் சென்ற தடவை 3வது தடவை இதில் வாரன், நான் 4வது தடவை தாயாருக்கும் அன்னைக்கும் வந்து இந்த தருணத்தில் நன்றிகளை கூறிக்கொண்டு தேங்க்யூ ஸோ மச். குட் லக். ஓகே தானே? சரி.